கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடல் தேவன் கடந்த ஆண்டு எனக்கு தந்த ஒரு பாடல். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இது ஒரு புது பாடல் தான். இதை எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்க. புது வருடத்தை குறித்ததான ஒரு பாடலாய் இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் நான் அதிகமாய் செலுத்துகிறேன். இது என்ன பாடல் என்றால், புத்தம் புதிதாய் மலர்ந்திடும் மலராய் சூரியன் எழும்பிடும் திசை தொடங்கி இந்த ஆண்டிலே மகிழ்ச்சி எங்கும் எழும்பியே மனதில் நிறைவும் வாழ்விலே புதுமையும் மலர்ந்தது. எல்லாம் நல்ல உற்சாகத்தோடு கூட ஜீசஸ். எல்லா கரங்களை தட்டி முன்னாடி இருக்க பிள்ளைகள் எல்லா கரங்களை தட்டி ஆமென். மேலே எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் பாடலாமே. புத்தம் புதியதை மலர்ந்திடும் மலரா சூரியன் எழும்பிடும் திசை தொடங்கி புத்தம் புதியதை மலர்ந்திடும் மலரா சூரியன் எழும்பிடும் திசை தொடங்கி இந்த ஆண்டு மகிழ்ச்சி எங்கும் எழும்பியே மனதில் நிறைவும் வாழ்வில் மலர்ந்தது. இந்த ஆண்டு மகிழ்ச்சி எங்கும் எழும்பியே மனதில் நிறைவும் வாழ்வில் புதுமையும் மலர்ந்தது. ஆண்டை நன்மையால் முடிசூட்டிய பாதையை நெய்யாய் மாற்றிட நன்மை கிருபை என்றும் தொடர செய்வார். ஆண்டை நன்மையால் முடிசூட்டிய பாதையை நெய்யாய் மாற்றிட நன்மை கிருபை என்றும் தொடர செய்வார். யெகோவா தேவன் வாக்கிலே உண்மையை நீதியின் சூட்டிய நீதியை வழங்கி யெகோவா தேவன் வாக்கிலே உண்மை நீதியின் சூட்டிய நீதியை வழங்கி இந்த ஆண்டில் பலன் சொல் நீக்கியே உன்னில் மேன்மையும் கீர்த்தியும் என்றும் மலர்ந்தது. இந்த ஆண்டில் பலி சொல்லை நீக்கியே உன்னில் மேன்மையும் கீர்த்தியும் என்றும் மலர்ந்தது. ஆண்டை நன்மையால் முடிசூட்டிய பாதையை நெய்யாய் மாற்றிட நன்மை கிருபை என்றும் தொடர செய்வார். ஆண்டை நன்மையால் முடிசூட்டிய பாதையை நெய்யாய் மாற்றிட நன்மை கிருபை என்றும் தொடர செய்வார். உந்தன் தலையை உயர்த்திட செவ்வையாய் பாதையை மாற்றிட கால்களை நிறுத்திட உந்தன் தலையை உயர்த்திட செவ்வையாய் பாதையை மாற்றிட கால்களை நிறுத்திட இந்த ஆண்டிலே உன்னை மேன்மைப்படுத்தியே இதய வாஞ்சையும் உன்னில் மலராய் மலர்ந்தது. இந்த ஆண்டிலே உன்னை மேன்மைப்படுத்தியே இதய வாஞ்சையும் உன்னில் மலராய் மலர்ந்தது. ஆண்டை நன்மையால் முடிசூட்டிய பாதை நெய்யாய் மாற்றிட நன்மை கிருபை என்றும் தொடர செய்வார்.
ஹalleluya. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார். இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் உனக்கு அல்லது இந்த சபைக்கு, இந்த செய்தியை கேட்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்கமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஆண்டு இந்த காலம் எழுந்து நிமிரும் காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிமிரும் காலம் இது. இதுவரைக்கும் என் அன்பு தேவ பிள்ளை, நீங்க உட்கார்ந்துட்டு என் அன்பு தேவ பிள்ளைகளான உங்களுடைய கடந்த காலங்களை நான் அப்படியே ஞாபகப்படுத்திட்டே இருந்தேன். நான் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதைகளை என்னுடைய நினைவுக்குள்ள கொண்டு வர ஆரம்பித்தேன். ஏன் தெரியுமா? அவைகள் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டு என்ன பண்ண போறாரு? உன் தலையை நிம்மர பண்ணுகிற ஒரு காலமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்படியானால் கடந்த காலம் தலை கவிழ்ந்து, ஹல்லேலூயா, வெட்கத்தோடு அவமானத்தோடு செய்வது அறியாமல் புரியாமல் ஒரு திகைப்போடு ஒரு பயத்தோடு கூட இருதய கலக்கத்தோடு இப்படி சொல்றேனே, அது மிகையாய் இருக்காது. செய்யறதுக்கு அடுத்து வழி என்னன்னு தெரியாதனால செத்தா நல்லா இருக்குமே என்ற தீர்மானங்கள் கூட இருதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள ஓடி இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தர் சொல்றாரு, இந்த 2025ஆம் ஆண்டு உனக்கு தலை குனிவு இல்லை, உனக்கு அவமானங்கள் இல்லை, உன்னை வெறுத்து ஒதுக்கின நிலைகள் இனி இல்லை. ஹல்லேலூயா. மனக்குழப்பம், திகைப்பு, மன உளைச்சல், இருதய உடைப்பு, செத்தால் நலமா இருக்குமே என்கிற நிலைகள் ஒன்றும் இந்த ஆண்டிலே உனக்கு இருக்க போவது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், எழுந்து நிமிரும் காலம் இது. என்ன காலையா? இந்த 25ஆம் ஆண்டு தான் உன்னுடைய காலம். கர்த்தர் உனக்கு உருமாற்றம் அடைய செய்து புதிதாய் மாற்றி மலர் மலர்வது போல மலர வைத்து உனக்கு அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? எழுந்து நிமிரும் காலம். ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன வசனம்னா, உன் தூசியை உதறி விட்டு எழுந்திரு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த செய்தி இனிமேல் கேட்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்க இருக்கிறவர்களுக்கு சொல்றேன், தூசியை உதறி விட்டு எழுந்திருனா என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உனக்கு கசப்பான என்னென்ன அனுபவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தூசி. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என் அவமானம் என்கிற தூசியை உன்னை உதறுகிறேன். என் இதய உடைப்பாகிய தூசியை உன்னை உதறுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நான் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்த தூசியை இயேசுவின் நாமத்தினாலே உன்னை உதறுகிறேன். இப்படி ஒவ்வொரு தூசியை நீ உதறிட்டு எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு காலமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 6:16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறி அடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
என் அன்பு தேவ பிள்ளை, இந்த ஆண்டு முழுவதும், இந்த 2025 ஆண்டு முழுவதும் நீ தலை நிமிருகிற, எழுந்து நிமிர்ந்து நிற்கிற இந்த காலத்துல கர்த்தர் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போறதே கிடையாது. இதுக்கு முந்தின அனுபவங்கள், காலங்கள் ஒருவேளை அவர் இல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு பல நிலைகள் உன் வாழ்க்கையிலே மாறி மாறி வீசுகிற புசல் காற்றை போல இருந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் தைரியமாய் சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய ஊழியனாக இந்த ஆண்டு உனக்கு புசல் காற்று வீச போவது கிடையாது. தென்றல் காற்று வீச போகிறது. ஹல்லேலூயா. குளிர்ச்சியான காற்றுகள் உனக்கு வீச போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை படுவதாக. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. Everything's new beginning in the year. Hallelujah. உனக்கு பழைய எண்ணங்கள், பழைய வேதனை நினைவுகள், இப்படிலாம் நடந்ததே என்கிற வேதனை மலரும் நினைவுகள் இந்த ஆண்டுல உனக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டவே வேண்டாம். Everything is new. உன்னை ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டுல எல்லாவற்றிலும் ஒரு புதுமை உண்டாக்குகிறார். ஏன் தெரியுமா? அவர் உன் கூட இருக்கிறனால. அல்லேலூயா. நீ அவரோடு கூட இருக்கிறாய், அவரும் உன்னோடு கூட இருப்பதினாலே உன் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, இந்த 25ஆம் ஆண்டின் முழுமைக்கும் 365 நாட்களுக்கும் 54 வாரங்களுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு வினாடிக்கும் நீ போகும் பொழுதா இருக்கலாம், திரும்பி வருகிற காரியங்களா இருக்கலாம், நீ கையிட்டு செய்கிற காரியங்களா இருக்கலாம், உன் பிழைப்பின் காரியங்களா இருக்கலாம், அல்லது படிப்பின் காரியங்களா இருக்கலாம், அல்லது இந்த ஆண்டிலே செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து எடுத்த காரியங்களை நீ ஆரம்பிக்கலாம். எது வேணாலும் இருக்கட்டும். அல்லது நிச்சயதார்த்த காரியங்களா இருக்கட்டும், திருமண காரியங்களா இருக்கட்டும், அல்லது பெண் பார்க்கிற காரியங்கள், மாப்பிள்ளை பார்க்கிற காரியங்கள், சம்திங், ஏதோ ஒரு காரியங்கள். அதுல எல்லாவற்றிலும் நீ தூசி விதறவிட்டு நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறபடினாலே மட்டுமல்ல, உன்னுடைய எல்லா காரியத்திலும் செகண்ட் பை செகண்ட், ஒவ்வொரு வினாடிக்கும் உன் மீட்பர் உன்னோடு கூட இருக்க போகிறார். நீ தனித்து எந்த ஒரு காரியத்தை செய்ய போறதில்ல, தனித்து நீ எங்கேயும் நீ போக போறதில்ல. அல்லேலூயா. இப்படி நான் சொல்லுகிறேன், நீ ஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லிட்டு உன்னை துரிதப்படுத்தும் பொழுது உன்னோடு கூட தான் இருப்பார். எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக போறது கிடையாது. உன் நிழலாய் இருப்பார், உன் சரீர மேனியாய் இருப்பார், உன் வஸ்திரமாய் இருப்பார், உன் மூச்சு காற்றாய் இருப்பார், உன் அசைவாய் இருப்பார், உன் நினைவாய் இருப்பார், உன்னுடைய பார்வையாய் இருப்பார். எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் உனக்கு இந்த ஆண்டில இருக்க போகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அப்படி அவர் இருக்கிறனால ஒரு மனுஷனை வெட்டி வீழ்த்துறது ரொம்ப சுலபம். ஒரு மனுஷனை ஒரே போடா போட்டு தள்ளுறது ரொம்ப சுலபம். அப்படியாய் மீதியானரை முறியடிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இது என்ன விஷயம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். மீதியானியர் அவர்களுக்கு எபிரேய பேர்ல தான் மீதியானியர்ன்ற பேர் அவங்களுக்கு வந்துச்சு. அதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல சண்டைன்னு அர்த்தம்.
மீதி யாருன்னா யாருங்க? சண்டை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மீதியானியர் இஸ்ரவேலுக்கு ஒரு கண்ணியாக இருந்தாங்க. கண்ணினா அடிக்கடி அவங்களை என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? வேதனைப்படுத்திட்டு, துக்கப்படுத்திட்டு, அவங்களோடு யுத்தம் செய்கிறவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஆகாரின் மகனான இஸ்மவேலரோடு கூட அவர்கள் கை கோர்த்தவர்களாக காணப்பட்டார்கள். இஸ்மவேலோட கை கோர்த்துட்டாவே தேவனுடைய ஜனத்துக்கு எப்பவுமே ஆபத்து தான். ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள் தான். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்ல, யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்க பாத்தீங்களா? யார்கிட்ட தெரியுமா? இந்த மீதியானியர்கிட்ட தான் வித்தாங்க. இந்த மீதியானியர் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்துல போர்த்திபார் என்கிறதான மனுஷனிடத்துல அதிக பணத்துக்கு விட்டுட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அடுத்தவனை அடிமைப்படுத்தணும், அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவன்கிட்ட இருக்கிறத கொள்ளடிக்கணும். இதுதான் அவருடைய நோக்கமா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மீதியானுடைய கூட்டத்துலதான் மோசே பெண் கொள்ளுகிறார். அதனாலதான் அவருடைய சகோதரியும் சகோதரனும் மோசைக்கு விரோதமாய் அதிகமாய் பேசினார்கள். ஏன் மீதியானதுல போய் பெண் எடுத்தனால இவ்வளவு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க விக்கிரக ஆராதனை செய்யறவங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க அல்ல. அந்த இடத்துல ஏனென்றா உயிர் தப்ப ஓடி போய் ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல அடைக்கலம் கொடுத்தது மீதியானியர். அதுல ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர் செட்டில் ஆறாரு. கடைசியில அங்கேயே அவருக்கு திருமணம் நடக்குது. எனவே அந்த மீதியானியர், அந்த விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த இடத்துல இருந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பின்காலங்கள்ல மீரியாம், அதாவது மோசேயுடைய சகோதரி, என்ன செஞ்சானா, ஓ மூலமா தான் ஆண்டவர் பேசுவாரா, உன்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் இருக்கிறாரா என் கூட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த இடத்துல கோபப்பட்டார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்ல, இந்த மோசே உயிரோடு இருந்த காலங்கள் மட்டும் இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம். இந்த ஜனத்தோட அவங்க யுத்தம் பண்ணல, சண்டை போடல, பிரிவினையை காட்டல, அமைதியில இருந்துகிட்டாங்க. மோசேயுடைய ஜீவன் அவனை விட்டு போன பிறகு திரும்பவுமாய் தேவ ஜனமான இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அது மட்டும் இல்ல, ஒரு குறித்த காலங்கள் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீதியானியர்கள் மோவாப் கூட்டத்தோட கை கோர்த்துட்டு எவ்வளவுக்கெவ்வளோ தேவ ஜனத்தை கெடுக்க முடியுமோ, அதாவது விக்கிரக ஆராதனை செய்யற அளவுக்கும் வேசித்தனம் பண்ற அளவுக்கும் இவங்க தேவனுடைய ஜனத்தை வழி நடத்திட்டாங்க. அப்போ இதுல நல்லா நீயும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அதிகமா இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எனவே இந்த இஸ்ரவேல தேவ ஜனம் விக்கிரக ஆராதனை செய்யறவங்களா மாறுறாங்க. அதே நேரத்துல வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக மாறிடுறாங்க. அதனால்தான் அங்க கன்றுக்குட்டி எல்லாம் வந்துச்சு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு விசை நான் எடுக்கிறேன். ரைட். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஏன் செஞ்சாங்கன்னா, இஸ்ரவேலுக்கு சாதகமாய் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரு. இந்த நிலையை சீர்கெடுத்து விட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு நேராக திரும்புமே என்றுதான் அந்த நியாய தீர்ப்பையும் திரும்ப வச்சாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆனால் என்னைக்குமே தேவ ஜனத்தை
அடுத்தவங்க கெடுத்து நாசமாக்க முடியாது. கிதியோன் என்கிறதான தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய யுத்தத்தை உண்டாக்கி அவர்களை முறியடித்து போட்டு திரும்பவுமாய் விக்கிரக ஆராதனையில இருந்த தேவ ஜனத்தையும் வேசித்தனம் பண்ணி திரிந்து கொண்டிருந்தவர்களையும் திரும்பவுமாய் கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துகிறவனாய் மாறினான். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. உன் வாழ்க்கையில அருவருப்பு காரியங்களை செய்கிறவர்களுக்கு இந்த ஆண்டுல இடம் கொடுத்துறாத. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பிசாசின் கிரியை. ஆமென். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதா. ஏன் தெரியுமா? எழுந்து நிமிர்ந்து நிற்கும் காலம். நீ தேவையில்லாத அந்நியனோடு நீ கை கோர்ப்பாயானால், தேவ பயமற்று தேவத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்களாக தேவையில்லாத குழப்பங்களும் கேள்விகளையும் உனக்குள் வைத்துக் கொண்டு தொடர்ந்து மற்றவர்களோடு நீ பிரயாணிப்பாயானால், உன்னை அறியாமல் விக்கிரக ஆராதனை உனக்குள் வந்துவிடும். ஏதோ ஒரு ஸ்டாச்சு முன்னாடி, ஏதோ ஒரு ட்ரீ முன்னாடி இல்ல, உனக்குள் தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வர 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 அது விக்கிரகமாய் உனக்கு மாறி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நான் வாலிப நாட்களிலே பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, பகுதி நேர ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் போது, நான் என்னைக்குமே எந்த இடத்துலயும் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்போ நான் வேலை செஞ்ச அந்த கம்பெனில ஒரு பெரிய தர்க்கம் வந்தது. எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கை கோர்த்துக்கிட்டாங்க. நான் ஒத்த மனுஷனா நின்னுட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இயேசுதான் கடவுள்னு சொல்றல்ல, இயேசு இருக்கிறார் நீ சொல்றல்ல, இப்போ காட்டு எங்களுக்கு. பெரிய சவால் அது, ரொம்ப பெரிய சவால். கம்பெனில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, நீ சொல்ற கடவுளாகிய இயேசு எனக்கு காட்டு, இல்லன்னா இயேசு இல்லன்னு ஒத்துக்கும், நோ காட் சொல்லிரு. ஒவ்வொருத்தன் சொல்ற முழக்கம், அதுல பெண்களும் சேர்ந்துக்கிட்டாங்க, கை கோத்துக்கிட்டாங்க. ஒரு மனுஷனாய் நின்றுட்டு இருந்தேன். நான் என்ன தெரியுமா, பயப்படல. இவங்களுக்கு எப்படி என் ஆண்டவரை காட்டுறது, அதுதான் என்னுடைய சவாலான ஒரு சிந்தனையா இருந்தது. மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எப்படியாவது நீங்க இருக்கிறீங்கன்றத நான் ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே இப்படி எதிர்க்க ஒரு ஸ்திரீயானவள் நின்றுட்டு இருந்தா. அவளுடைய சரீரத்தில் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை காண்பித்தார். இது நான் சொல்றது இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். இப்படி எதிர்க்க நின்றுட்டு இருந்த அந்த சகோதரியே, இயேசு உண்மையான தெய்வம், இப்பவும் இங்கதான் இருக்கிறான்றதுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். இவங்களுக்கு சரீரத்துல இந்தந்த அவயத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது, இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பிரோஜனமும் இல்லாம அடுத்து என்ன நடக்குமோ என்ற திகளோடு இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஓன் அழுதுட்டா. உனக்கு எப்படி தெரியும் கேட்டா, நான் சொன்ன இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி திரும்பினா இங்க ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான், கோலியாத்து மாதிரி நட்டையா. அவன் மனசுக்குள்ள ஓடுறத ஆண்டவர் காமிக்க ஆரம்பிச்சாரு. என்ன தெரியுமா? ஓ மனைவிக்கு நீ பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்கிற, அவ உன்னை நம்பி நின்றுட்டு இருக்கிறா. ஓ என்னோ உன் மனசு உன் உணர்வு எல்லாம் வேற பக்கமா போயிட்டு இருக்கணும்னு, இதெல்லாம் இங்க இதெல்லாம் இங்க அப்படின்னா, இயேசு இருக்கிறார் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு. இன்னும் அவங்க இயேசு இருக்கிறாங்கன்றத ஒத்துக்கலன்னா அத்தனை பேருடைய கதையை வெளியே கொண்டு வந்திருப்பார். அதுதாங்க இயேசு. ஹல்லேலூயா. இஸ் a Lord of Lord.
இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் அவரை நம்புறதை விட்டுட்டு மற்றவர்களோடு கரம் கோர்த்து பல தேவையில்லாத காரியங்களுக்கு தங்களை விட்டு கொடுத்துட்டு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் நம்பிக்கிட்டு இது கரெக்ட் தான். இதுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இயேசுக்கு என்ன இல்ல, தொடர்பு இல்லை. சில ஒயர்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா கரண்ட் சப்ளை வராது. அந்த முனையம் நல்லா இருக்கும், இந்த முனையம் நல்லா இருக்கும். ஆனா அந்த ஒயர் உள்ளுக்குள்ள இருக்கிற லீடுங்க உள்ளுக்குள்ள கட் ஆயிருக்கும். வெளியில நல்லா இருப்பாங்க, உள்ள இருக்கிற அந்த கான்டாக்ட் அந்த லீடு கட் ஆயிருக்கும். அதனால தெய்வம் ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியோடு இருக்கிற அவர்களுக்கு வந்ததெல்லாம் வரப்பிரசாதமா இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இதை குறித்து பேசுறான்னு தெரியல. நீ தலை நிமிர்ந்து நிற்கிற இந்த காலத்தில் கத்தாதி கத்தனாம் இயேசு மகாராஜனின் பொற்பாதத்துல நீ விழுந்து கிடக்காம தேவையில்லாத சிந்தனைகளும் உணர்வுகளையும் உனக்குள் வளர்த்து கொண்டு நீ போவாயானால் இந்த ஆண்டிலே நீ தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. நான் தைரியமாய் நான் சொல்லுவேன், கம்பீரத்தோடு சொல்லுவேன், பெருமிதம் கொண்டு நான் சொல்லுகிறேன், இயேசுவை நான் பிடித்து கொண்டபடினாலே இன்றைக்கும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ சவால்கள், எத்தனையோ விதமான காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் உடனடியா தேவனோடு கூட நான் தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பேன். இன்னைக்கு சில விஷயங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேச போறாரு. பூந்தமல்லியில பாரிவாக்கம் என்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த இடத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது குறி சொல்றவங்க, குறி மேடை கட்டி சொல்றவங்களும் இருக்கிறாங்க, வீதியில வந்து வீடு வீடா சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறகுன்னு குறி சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் வந்தான். எங்கேயுமே யார் மாட்டினாலும் இயேசு இருக்கிறான்றதை நிரூபிக்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். எங்க அப்பாவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். வந்தான், சாமியை உங்களுக்கு பார்க்கணுமா? நான் கண்டிப்பா பார்க்கணும்னு. கையை கொடுங்கண்ணா. இருறா, நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் கூட்டம் வரிசையா நிக்க விட்டுட்டேன். ஒவ்வொருத்தனுக்கா சொல்லு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா நிறைய விஷயம் சொல்லிட்டே இருந்தான். எல்லாருடைய டைமும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலா நான் தான் நிக்கிறேன். போய் கையை நீட்டினேன். எனக்கு நீ சொல்லு. அவன் என் கையை தொடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ தேவ பிள்ளை, நீ ஆராதிக்கிறாண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யறவர். 15 நிமிஷம் அவன்கிட்ட போடுறான், என் கையை பிடிச்சு பார்த்து சொல்றான் எனக்கு நல்ல காலம் என்ன பிறக்க போகுதுன்னு. அவன் சொல்றான், சாமி உனக்குள்ள வேற ஒரு சக்தி இருக்குது, அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, என் தொழிலை கெடுக்குது, தயவுசெய்து என்னை விட்டுட்டு நான் இங்கிருந்து அப்படியே நான் வேற கிராமத்துக்கு போயிடுறேன்னா. நான் சொன்னேன், உன்னை விடுறதுக்காக இவ்வளவு பேரை நான் கூட்டிட்டு வரலடா, என் வாழ்க்கையை சொல்றதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கடான்னு. திரும்பவும் போராட ஆரம்பித்தான். சத்தியமா உங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னா. அப்பதான் சொன்னேன், நான் உனக்கு சொல்லட்டுமான்னு. அல்லேலூயா. நீ யார், எங்க எந்த சூழ்நிலையும் தலை நிமிர்ந்துதான் நிக்கணும், கெத்தா அப்படி நிக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன, உனக்கு 17 வயசுடா அப்படின்னு. எப்படி சாமி சொன்னீங்க? மேல ஒரு சாமி இருக்கிறார், இயேசுநாதர், அவர் தான் என் மெய்யான தெய்வம். சில விஷயங்கள் ரகசியங்கள்லாம் இருக்கு, இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நேரம் காணாது. அந்த ரகசியங்கள்லாம் சொல்லிட்டு நீ இப்படி இருந்தாதான் இப்படி காரியங்களை நீ செய்ய முடியும், இதெல்லாம் இல்லைன்னா உன்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு. உங்ககிட்ட ஏதோ நிறைய விஷயம் இருக்குது, என்னை விட்டுருங்க, உன் கால வேணா விழுறன்னு பாதி குனிஞ்சிட்டான். பொழைச்சிட்டு போடான்னு விட்டுட்டேன். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இந்த ஆண்டு நிறைய காரியங்களை நீ சேலஞ்சா உன் கையில எடுத்து இயேசு இருக்கிறான்றதை நிரூபிக்கிற காலம் இது. ஏன் தெரியுமா? நீ தலை நிமிருகிற காலம். சூறையாடுகிற காற்றல்ல, தென்றல் காற்று உனக்கு வீசுகிறது.
என் அன்பு தேவ பிள்ளையே, சங்கீதம் 20:8 நீ எடுத்து வாசித்து பார்ப்பாயானால், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ இதுவரையிலும் போன வருட கடைசி வினாடி மட்டும் உன்னை அலக்கழிச்சவங்க எல்லாரும் இந்த வருஷம் துவக்கத்துல, அந்த வினாடி துவக்கத்துல, 12 துவக்கத்திலேயே முறிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிட்ட. இதுவரைக்கும் நீ முறிந்து தலை கவிழ்ந்து துக்கத்தோடு நின்றாய். அது உன் சத்துருக்களுக்கு நேராக அனுப்பப்பட்ட ஒரு காலமாக கர்த்தர் மாற்றினபடினாலே அவர்கள் முறிந்து விழுந்துட்டாங்க. நீ எழுந்து நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறாய். ஒரு 3 காரியத்தை உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டிலே அதிகமாக செய்ய போகிறார். நான் நிச்சயமாக நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இனிமேல் தான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போறோம். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு நேரம் இது. இதுதான் வரும் நாட்களில் உனக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. இதை தான் உனக்கு செய்ய போகிறார் என்று நிச்சயத்தோடு உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக, இந்த சபை மேய்ப்பனாக நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலே உனக்குரிதான ஆசீர்வாதங்க. யாருக்குரியதுங்க? யாருக்குரியது? அடம் மக்கா சொல்லுங்க. எனக்குரியதுங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க. இது நான் சொல்ல இப்ப ஆண்டவர் சொல்ல போறதெல்லாம் எனக்கு தான். சொல்லுங்க. சட்டி சொல்ல பாப்பிள்ள. இனிமேல் சொல்லப்படுறதெல்லாம் எனக்கு மட்டும்தான். பக்கத்துல இருக்க உனக்கு கிடையாதுன்னு சொல்லிருங்க. எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது சொல்ற அத்தனை பேருக்கும் உடையது. அல்லேலூயா. சில விஷயங்களை கர்த்தர் உனக்கு சொல்ல போறார். இது நடக்கலன்னா கர்த்தரை நிக்க வச்சு நீ கேளு. கர்த்தரை நிக்க வச்சு கேளு. ஏன் ஆண்டவரே, இந்த வருஷ துவக்கத்துல நீங்க தானே சொன்னீங்க இது ஏன் நடக்கலன்னு தைரியமா நீ கேட்கலாம். ஆனா அவருக்கு ஏத்த மாதிரி நீயும் நீ வேறு அவர் வேறு என்று இருந்தால் அவர் வேறையா தான் இருப்பார், நீ வேறையா தான் இருக்கணும். அதுல கவனமா இருக்கணும். ஓகே. நீ மீதியானவரோட என்ன பண்ணிடாது, கை கோத்துறாத. இஸ்ரவேலரோடு கை கோர்த்துக்கொள், அப்பொழுது நீ பிழைத்துக்கொள். வச்சேரே, இந்த ஆண்டுல உனக்குரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு தான். அது கையடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளை நீ விட்டுடாத, விட்டுடாத. நல்லா தூங்குற நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவதான காரியம், உன் சத்துருக்கள் அழிவார்கள், நீயோ உன் ஆயுசு நாட்களோடு ஜீவனம் பண்ணுவாய். கைய தட்ட மாட்டீங்களா மக்கா? இவ்வளவுதானா? விரட்டி தட்டக்கூடாது, கைய தட்டணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன சொல்றாரு? உன் சத்துருக்கள் அழிவார்கள், நீயோ உன் ஆயுசு நாட்களோடு ஜீவனம் பண்ணுவாய். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து எனக்கு வாசிக்கணும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ல இருந்து 29 எடுங்க. அங்கே யோசபாத்தும் அவனுடைய ஜனமான யூதா ஜனங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். 3 கூட்டத்தார் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருப்பாங்க. அந்த 3 கூட்டத்திற்காக இவர்கள் பயந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நிறைய காரியங்களை நம்ம பலமுறை பார்த்துட்டோம். பல காரியங்களை கர்த்தர் அவர்களுக்காக செய்து முடித்த பின்பு சத்துருக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேரா எதிர்கொள்ளுகிற இடத்திற்குள்ளாக அவங்க வந்துட்டாங்க. வந்த பிறகு நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் பொழுது சத்துருக்கள் அங்கே இல்லை. இருந்த அவர்கள் ஒருவரும் மீதமில்லாதபடி ஒருவரை ஒருவர் வெட்டி செத்து பிணக்குவியலாக இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த செய்தி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் போது சில காரியங்கள் என் சிந்தனையில வந்தது. அல்ல குறிப்பாய் ஒருவருடைய காரியத்தை குறித்து ஏன் அந்த நேரத்துல எனக்கு கவனம் வந்ததுன்னா எனக்கு தெரியல.
ஏன் அந்த கவனம் வந்ததுன்னே தெரியல. அந்த கவனம் வர வேண்டிய அவசியமும் இல்லை, நான் செய்தி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் போது. அப்போ இந்த வார்த்தைகளை வைத்து இந்த 2 நாளாகமம் 20 அதிகாரம் 22 29 அந்த வசனத்தை ஒப்பிட்டு ஒரு குறிப்பிட்டவருடைய வாழ்க்கையிலே நான் இப்படிதான் செய்ய போறேன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்காக எது வேணாலும் செய்வார். அப்படியானால் இது வரைக்கும் உன்னை கதற விட்ட, ஓட விட்ட, ஒரே இடத்துல அடைச்சி போட்ட அவர்கள் இந்த ஆண்டுல சுவாசம் அவரிடத்தில் இருக்காது. ஹல்லேலூயா. அந்த செய்திய உன் காதுகள் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இது உனக்காக கர்த்தர் செய்யற காரியம். இங்கதான் இருக்கிறாங்க அவங்க என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் பேரை சொல்ல நான் விரும்பல. அந்த செய்தி அவருடைய காதுக்குள்ள போய் சேரும் பொழுது, ஓ, இதைதான் அன்று அதிகாலையிலே கர்த்தர் சொன்னாரா என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தானியேல் 6 அதிகாரம் 20 24 சிங்கக்கபியிலே போட்டாச்சு. அதிகாலையில் இருட்டோடு ராஜா எழுந்து வந்து, தானியேலே உன்னை காப்பாத்திட்டாராப்பா, உயிரோட தான் இருக்கிறியாப்பான்னு கேட்கிற ஒரு நேரம். ஆம் ராஜாவே என்று சொல்லுகிறான். அவன் வெளியே கொண்டு வரப்படுகிறான். அவனுடைய சத்துருக்கள், அவனுடைய குடும்பம், கோத்திரம் எல்லாமே அந்த குகைக்குள்ளாக சிங்க கெபிக்குள்ள போடப்படுறாங்க. கீழே போறதுக்குள்ள எலும்பு மிச்சம் இல்லை. எல்லாத்தையும் அடிச்சு கிழிச்சு போட்டுட்டு, தேவ பிள்ளை அந்த நபர் இங்கதான் இருக்கிறீங்க. உன் ஆயுசு நாட்களோடு நீ ஜீவனம் பண்ணிட்டு இருப்ப. உன்னை அடைச்சி போட்டு தலை நிமிரவே கூடாது அவமானப்படுத்தி மகா பயங்கரமான மன கசப்புகளை உண்டாக்கின அவர்களுடைய மரண செய்தி உன் காதுகளுக்குள் வந்து சேரும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார். சோ உன்னுடைய சத்துருக்கள் அழிந்து போவாங்க. நீ தேவனுடைய ஜனமான இஸ்ரவேலா நீ இருப்பதினாலே, கர்த்தருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டபடினாலே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஒரு விசேஷம் என்னன்னா, உன் ஆயுசு நாட்களோடு நீ ஜீவனம் பண்ணுவாய் என்று சொல்லி. இரண்டாவதாய் அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னா, இங்க இருக்கிறவங்களோட தான் கர்த்தர் பேசுறார். இனிமேல் இந்த சத்தியத்தை யூடியூப் மூலமா கேட்க போகிறவர்களோடு கர்த்தர் பேச போகிறார். இரண்டாவதான காரியம் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஆண்டுல உன் ஆஸ்திகள் அழிந்து, உன் ஸ்தானங்களை இழந்து, பயங்கர நிலைமையில நீ தள்ளப்பட்டுட்ட. எல்லாமே லாஸ். ஒண்ணு கூட உன் கையில இல்ல. ஒண்ணுமே இல்ல. இப்படி சொல்றேங்க, ஒரு டீ குடிக்கணும்னா கூட யாரா ஒருத்தர் உனக்கு வாங்கி கொடுத்தாதான். அந்த நிலைமைக்கு உன்னுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டுட்டு, டோட்டலி லாஸ். உன் லைஃபுக்கு, உன்னுடைய கேரியருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க, வைக்கப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு, உன் ஆஸ்திகள் அழிந்து உன் ஸ்தானங்களை இழந்ததை உனக்கு உன் மீட்பர் அவைகளை திருப்பி தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டிங்க. நீ எவ்வளவு இழந்து, உன் ஸ்தானத்தை இழந்து, உன் ஆஸ்தியை இழந்து ரொம்ப பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டல்ல, ஆனால் உன் மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதை நான் திரும்ப தருகிறேன். ஆமென்.
லூக்கா 15ஆம் அதிகாரம் 12 முதல் 24 வசனங்களை நீ வீட்டிலே போய் வாசித்து கவனித்து பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். மூன்றாவதான ஒரு விசேஷம், விசாரிப்பற்ற நிலையில் இருந்த உன்னை எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்த போகிறார். எல்லா நாவுகளும் உன்னை புகழும்படியாய் கர்த்தர் செய்கிறார். மூன்றாவது என்னதுங்க? விசாரிப்பேல அவன் தொலைஞ்சான், அவன் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லி கண்டனம் கட்டிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. இனி தலை நிமிரவோ தலை காட்டவோ கேரியரை அப்படியே உன்னுடைய ஸ்தானத்தை சுமந்து கொண்டு போறதுக்கோ ஒரு இடத்துல கால் ஊனி நிக்கிறதுக்கோ எந்த வாய்ப்புமே இல்லை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒருத்தரும் உன்னை விசாரிக்கிறதுக்கு இல்லாத நிலைக்குள் நீ தள்ளப்பட்டாய். ஆனால் உன் மீட்பரும் உன் இரட்சகருமாகிய உன் கர்த்தர் நசனாகிய இயேசு உனக்கு சொல்லுகிற ஒரு விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? எல்லா கண்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்த போகிறாரா. எல்லா நாவுகளும் உன்னை புகழ போகிறது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை பார்ப்பாயானால் அங்கே எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் தாவீது உயர்த்தப்பட்டது இருக்கும். எல்லா நாவுகளும் புகழ்ந்த ஒரு காரியம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீ பார்த்தனா தாவீதை எல்லா நாவுகளும் புகழ்ந்து புகழ்ந்து பாடின காரியங்கள் இருக்கும். இது செய்தி இல்ல, இது உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற, நிறைவேறி முடிக்க போகிற தீர்க்க தரிசனம். 2025ஆம் ஆண்டின் உன்னுடைய வாழ்க்கைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தான் உன் மீட்பரும் உன் இரட்சகருமாகிய உன் கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார். என் அன்பு தேவப்பிள்ளை, திரும்ப ஞாபகப்படுத்துற முதல் காரியம், உன் சத்துருக்கள் அழிவார்கள், நீயோ உன் ஆயுசு நாட்களோடு ஜீவனம் பண்ணுவாய். அல்லேலூயா. இப்படி சொல்றேன், சேலை கட்டி கயத்தை கட்டி நீ தொங்குனாலும் அது அருந்து விழுந்துரும். நீ விஷத்தை குடிச்சனா அது போக வேண்டிய வழியா அது வெளியே போயிரும். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. தலைய போய் உள்ள குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் போற பாதையில தண்டவாளம்னு சொல்ற இடத்துல தண்டமா போய் தலைய வச்சாலும் அது ஜம்ப் பண்ணி உன்னை தாண்டி போயிடும். இப்ப சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்தது, என் நினைவுக்கு வருகிறது. ஒரு மனிதன் லைனை கிராஸ் பண்றான். அவன் எதிர்பார்க்கல, திடீர்னு எதிர்க்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்படி கிராஸ் பண்றான், அதே ட்ராக்ல ட்ரெயின் வந்துருச்சு. வலது புறமும் போக முடியாது, இடது புறமும் போக முடியாது. அவன் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தண்டாவளத்தில் அப்படியே படுத்துட்டான், நடுவுல படுத்துட்டான். பெரிய மனுஷன், வயதுல நல்லா முதிர்ந்தவன். ட்ரெயின் என்ஜின்ல இருந்து கடைசி கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் அவனை தாண்டி போயிருச்சு. அவன் எழுந்து போயிட்டான். கரங்களை தட்ட மாட்டீங்களே. அப்போ சேலையா இருக்கட்டும் கயரா இருக்கட்டும், நீ தொங்கணும்னு தொங்கிப்பாரு, அருந்துதான் விழுவ. நீ விஷத்தை குடிக்கணும்னு குடிப்ப, ஆண்டவர் அதை உனக்கு பாயாசமா மாத்தி கொடுத்துருவாரு.
வச்சிருவையா தண்டவாளத்துல நினைப்ப. அது ஏறி 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 ஓடி போயிட்டு நீ எழுந்து பாப்ப, அடப்பாவி இதுலயும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் சத்துருக்கள் அழிவார்கள், நீயோ உன் ஆயுசு நாட்களோடு ஜீவனம் பண்ணுவாய் என்கிற தீர்க்க தரிசனம் உன் மேலே அபிஷேகமாய் இறங்கி விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது காரியம் என்ன சொன்னாருங்க? உன் ஆஸ்திகளை அழித்து உன் ஸ்தானத்தை இழந்தத உனக்கு உன் மீட்பர் அவைகளை திருப்பி தரார். எந்த செவுத்துக்குள்ள உன்னை அடைச்சாங்களோ, எந்தெந்த இடத்துல கால் ஊன்றி நின்று அப்படி கம்பீரமா உன் ஸ்தானத்துல நிக்க வேண்டியதை அழிச்சாங்களோ, உன் பேரு உன் புகழ் எல்லாத்தையும் இமேஜ் டேமேஜ் பண்ணாங்களோ, உன் மீட்பர் சொல்லுகிறார் தேவ பிள்ளை, உன் மீட்பர் சொல்றாரு, அது எல்லாவற்றையும் நான் இப்படி சொல்லுகிறேன் தேவ பிள்ளை, நீ இழந்தது ஒரு 10% இருக்கட்டும் அல்லது 50% இருக்கட்டும், 100% அல்ல, அதற்கு குறைவாய்தான் நீ இழந்திருக்கிறாய். ஆனால் உன் மீட்பர் 100க்கு 100 உனக்கு திருப்பி தருகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உனக்கு 1000 மேடைகள் ஆயத்தமாய் இருந்திருக்கலாம். இனிமேல் 10,000த்துக்கும் 1,00,000த்துக்கும் கோடிக்கும் அதிகமான மேடைகள் உனக்காக காத்திருக்கிறது. ஆமென். எது சொல்லணும்ன்றதுக்கெல்லாம் சொல்லல, சற்று இது உண்மை. உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற காரியங்கள் இந்த ஆண்டுல. மூன்றாவது என்ன சொன்னாருங்க? விசாரிப்பற்ற நிலையில் இருந்த உன்னை எல்லா கண்களுக்கு முன்பாக உயர்த்தி எல்லா நாவுகளும் புகழும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அந்த சீர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் நீ கொள்வாயானால், உனக்கு சொந்தமாய் நீ மாற்றிக்கொள்வாயானால், நீதான் கிருபை பெற்றவள், நீதான் கிருபை பெற்றவன். நிச்சயமாக 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 கர்த்தருடைய ஊழியனாய், உன்னுடைய தகப்பனாய், சபை மேய்ப்பனாய் நான் சொல்லுகிறேன், இந்த காரியங்களில் ஒரு எழுத்தாகிலும் தப்பி நழுவி போறது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோமே, ஹல்லேலூயா. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். மீதியானரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடித்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை அப்படியே நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றார், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றார். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க கரங்களை தட்டி, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எல்லாருமாய், ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமாய். கோளும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமாய். உம்மாலாகும், ஆமென், எல்லாமாகும், உம்மாலாகும், எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால்
உம்மால் ஆகாதது எதுவும் சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றே. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். உன் இயேசுவால் எல்லாம் உன் வாழ்க்கையிலே செய்ய முடியும். உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உமாலாகும் எல்லாமாகும், உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது ஆமென். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை உன் மீட்பர் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றி முடிக்கிறார். எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவாலே ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, என் இயேசுவாலே ஆகாதது எதுவும் இல்ல. தேவப்பிள்ளை, இருக்கிற உன்னுடைய தலையின் மீது இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் பேசின ஆவியானவர் தன் கரத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இந்த இடத்தை விட்டு மன ரம்பியத்தோடு நீ போகிறாய். தெளிவாய் திட்டவட்டமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் சத்துருக்களை தேடி நீ காணாதிருப்பாய். எகிப்தின் கிரிகளில் ஒன்றை நீ காண மாட்டாய். உனக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். உனக்கு முன்பதாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஷபுல் அதீன மாலதரபா. என் பைபிள் கொடுங்க. ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நினைப்பூற்றபடினாலே நான் எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். எரேமியா கழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம், எரேமியா கழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நாம் வாசிப்போமா? எரேமியா 30, 18, 19. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசத்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே செய்தும் நிறைவேற்றி முடிக்க போகிறார். அதற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமாய் புத்தாண்டி நல்வாழ்த்துதலை மன ரம்பியத்தோடு நான் சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை என்றென்றும் உங்களுக்குள் பெருகுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். God bless you.